ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. பாரதி வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுத்துட்டாங்க, நம்ம யாரும் எதிர்பார்க்காதது. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதிக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஆதி. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து தேவையான எல்லா வசதிகளும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். வந்து ஏதாவது சின்ன குறை இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு வந்து எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உடனே எனக்கு உங்களை பார்க்கணுன்னு தான் ஆசை, பட் என்ன பண்ணுறது, காப்பு கட்டியிருக்கனால என்னால் வர முடியல. சீக்கிரமாகவே உங்கள் 2 பேரையும் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு கால் வருதுன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமேட்டுக்கு, அம்மா நீ தான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவே இல்லைம்மா, அப்புறம் ஏம்மா வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னையும் சேர்த்து பொய் சொல்ல வச்சுட்ட அப்படின்னோன்னே, இங்கே பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கா, அவருக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனையை வந்து அவர்கிட்ட சொல்லி தேவையில்லாமல் மேற்கொண்டு வந்து 2 நாள் தானே, பெரிய பிரச்சனையை ஆக்க வேணாம், இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு ஆரம் போடுவோம், அதுக்கடுத்தது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பாரதி வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா நீ ஏதோ சொல்கிற, அதுக்காக நானும் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மத்தியானம் நேரம் 2:30 மணிக்கு மேலே ஆகுது. இன்னும் வந்து பசிக்குது. ஆனால் சாப்பாடுக்கு வந்து கொடுக்கறதுக்கு கூட அந்த யாருமே கிடையாது. பொண்ணு வீட்டுக்காரங்களை ரொம்ப அருமையாக கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ வேணுன்ட்டு தான் பண்ணுறாங்கன்னு வந்து மணி வந்து பேசுகிறாப்புல. போன தடவை வந்து நம்ம அவரை வந்து வச்சு வேலை வாங்கினதுனால வந்து இந்த சமயத்தில் நம்மளை வந்து வேணுன்ட்டே அசிங்கப்படுத்துகிறாங்க நம்ம குடும்பத்தை, அது நல்லாவே தெரியுது அப்படின்னு. மாப்பிள்ளை தயவு செஞ்சு இருக்க போகிறது 2 நாள், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கங்க அப்படின்னு சொன்னான்னு. சரிங்க மாமா, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. பாருங்கள் மரகதம், எனக்கு வயசாகி போச்சு, ஒரு வேளை சாப்பாடுக்காக வந்து இப்படி காத்திருக்க மாதிரி இருக்குது. சரி ஏதோ கல்யாண வீட்டு சாப்பாடு கொஞ்சம் நேரம் சமைக்கிறதுக்கு லேட்டாக இருக்கும் அப்படின்னு ரத்னம் வந்து சொல்லி பார்க்குறாங்க. கரெக்டாக வந்து அந்த வேலைக்காரம்மா வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து மதியம் கிடைக்கும், மதிய சாப்பாடு வந்து ராத்திரி தான் கிடைக்கும் போல். சரி வாங்க முதல்ல செம்ம பசியில் இருக்கும் போய் சாப்பிடுவோன்னு இலையில் வந்து வரிசையாக எல்லோரும் உட்காடுறாங்க. உட்காந்தோன்னா வந்து தமிழ் வந்து சாப்பிட்லான்ட்டு சாப்பிட ஃபஸ்ட்டு பசியில் வந்து வாயில் வைக்கிறாங்க. வச்சோன்னே, அம்மா நல்லாவே இல்லைம்மா, ரொம்ப உப்பு கறிக்குது அப்படின்னோடனே, என்ன சொல்கிற உப்பு கறிக்குதா அப்படின்னோடனே சாம்பாரில் வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரத்னமும் உப்பு அதிகமாகி போச்சு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏமா கரெக்டாக உப்பு கூட போட தெரியாது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் கல்யாண சாப்பாடு வந்து எல்லாருக்கும் நான் நல்லா தான் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக வந்து ஏதோ உப்பு கூட குறைய அதை தான் செய்யும். இங்கே பாருங்கம்மா, நாங்கள் ஒன்றும் ருசியாலாம் கேட்கல, சாப்பாடில் ஏமா சாப்பிடவே முடியாத அளவுக்கு உப்பை போட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்குறோம், அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசு அப்படின்னோடனே, என்ன இவ்வளோ தான் என்னால் சமைக்க முடியும், இஷ்டம் இருந்தால் சாப்பிடுங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ வந்து முதல்ல குழந்தைக்கு வந்து ரொம்ப பசியில் இருப்பா தமிழ், அவளுக்கு சாம்பார் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரை வாயில் வைக்கிறாங்க. மணி வந்து சாப்பாடாதீங்க யாரும், ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்னது அதுவும் சாம்பாரும் ஒழுங்காக சமைக்க தெரியல, உங்கள் இஷ்டம் இருந்தால் சாப்பிட, இல்லைன்னா எந்திரிச்சு போங்க அப்படின்னோடனே, ஒரு தயிர் பாக்கெட்டாவது கொடுமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் கிடையாது, நாங்கள் வாங்கவும் இல்லை, இதை இஷ்டம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. வெளில போனதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம வேலைக்காரங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அங்கே நல்லபடியாக போயிட்டுருக்கா அப்படின்னோடனே, அம்மா நீங்கள் போட்ட திட்டம் வந்து அருமையாக போயிட்டுருக்கு, ஆனால் எவ்வளோ தான் நான் சொன்னாலும் கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாமல் இவங்க ஆணி அடித்த மாதிரி அப்படியே உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னோடனே, சரி அப்படியே டீஸ் பண்ணிக்கிட்டே நிச்சயமாக ஒரு செகண்டில் வந்து கோவமாக பாரதி, அதான் சரியான சந்தர்ப்பம், விட்டுறாத, அதை வச்சு ஊதி ஊதி பெருசாக்கி அவங்கள வந்து அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்டு, இந்த கல்யாணம் நிச்சயமாக நடக்கூடாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க, அதை செய்ய வேண்டியது என்னோடய பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் மணி ஃபோன் பண்ணி, என்ன ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பிளான் பண்ணபடி நல்லபடியாக போயிட்டுருக்கா, என் கவனிப்பெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பிளான் பண்ணதை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுறீங்க போல் அப்படின்னோடனே, பின்ன என்ன நமக்கு வந்து இந்த கல்யாணம் நினச்சுன்னு நம்ம 2 பேருக்கும் லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மணியும் அறிவும் பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த சமயத்தில் தான் ஆதி வந்து ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம பாரதிக்கு வந்து. பட் ஆனால் வந்து ஃபோனை வந்து பாரதி வந்து எடுக்கலை, செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். மொத்த குடும்பமும் வந்து ஹாலில் உட்காந்துருக்கப்ப ரத்தனத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ தான் நமக்கு மரியாதை கொடுக்க முடியுமா மாமா, உங்களையும் சேர்த்து வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, இதை என்னால் தாங்கவே முடியலன்னு மணி வந்து பேசினோன்னே, எல்லாம் ரைட்டு தான், ஒரு 2 நாள் பல்ல கடிச்சிக்கிட்டு இருங்க, முதல்ல அம்மா பாரதி நீ முதல்ல ஆதி தம்பிக்கு ஃபோனை போட்டு இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்கிறான்னு. இது நிச்சயமாக தெரியும், அவருக்கு தெரியாமல் தான் நடக்கும்னு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு தடவை தகவல் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை, நீ ஃபோன் பண்ணி சொல்லணுன்னு. வேண்டாம் மாமா, நம்ம முதல்ல ஊருக்கு கிளம்பி போயிடலாம், இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, இங்கே சந்தோஷம் தாங்களே நம்ம மரகதத்துக்கும் தனத்துக்கும், அவ்வளோ போராடணும், கடைசியில் வந்து ஆதியோட வீட்லேயே வந்து பிளான் பண்ணி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்களே, பாரதி வாயிலேயே சொல்ல வச்சுட்டாங்க. சரிம்மா நடக்கிறதெல்லாம் நம்ம பேசாமல் இருந்து அவள் என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னோடனே,
என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னா, ஆமாம்மா இப்போயே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ஆதிக்கு மட்டும்தான் வந்து பிடிச்சிருக்கு, பாக்கி யாருமே அவங்க வீட்டில் பிடிக்கலங்கிறது இந்த விஷயத்துலேயே தெரியுது. இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஆதிக்கு ஃபோன் பண்ணால் அவன் வந்து இங்கே வந்துடுவாங்க, உடனே அடுத்த செகண்டே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. அது மட்டும் இல்லை, மேற்கொண்டு பெரிய அடுத்த பிரச்சனை தான் வரும். அதனால் வந்து பேசாமல் வந்து நம்ம வந்து இந்த கல்யாணம் வேண்டாம், இப்போதைக்கு நான் கஷ்டப்படலாம் என்னோடய ஆசைக்காக, அதுக்காக வந்து நான் தமிழை கஷ்டப்பட விரும்பலை. மேற்கொண்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு பெரிய சிக்கலாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து கஷ்டத்தோட கஷ்டமாக அவங்க கூடயே சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இப்போயே நான் ஒரு முடிவு பண்ணுறேன், வேண்டாம் அப்படின்னு. என்னம்மா பேசுகிற, இந்த சின்ன விஷயத்துக்காக வந்து ஆதி தம்பியை விட்டு கொடுக்க போறியா? அதெல்லாம் முடியாது, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்ச நாள் பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க.